இப்போ அம்மா உங்களுக்கு முளைக்கட்டின ராகி மாவு வச்சு ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம். இப்பப்பா அம்மா வந்து ராகி எடுத்திருக்கேன். ராகி வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இந்த ராகியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3-4 தடவை கழுவிக்கணும். ஏன்னா இதில் ராகியில் வந்து டஸ்ட் நிறையா இருக்கும். 3 வட்டம் 4 வட்டம் நல்லா கழுவிட்டோம்னா ராகி வந்து நல்லா சுத்தமாயிரும். அப்புறம் நல்ல தண்ணியை நம்ம குடிக்கிற நல்ல தண்ணியை வச்சு நல்லா ஊற்றி நம்ம ஒரு 7 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த ராகியை எடுத்து நம்ம ஒரு நல்ல சுத்தமான ஒயிட் துணியில் ராகியை வந்து அந்த துணியில் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு தண்ணி ஒரு பிட்டு இல்லாமல் நம்ம நிறுத்துக்கிறணும். நிறுத்திட்டு நல்லா அது ஒரு பொட்டணமாக போட்டுடணும். பொட்டணத்தை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸுக்குள்ளே நல்லா மூடி போட்டு நம்ம ஒரு 24 மணி நேரம் அதை வந்து முளைக்கட்ட வைக்கணும். 24 மணி நேரம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ராகி வந்து நல்லா முளைக்கட்டி வேர் விட்டு அழகாக இருக்கும். முளைக்கட்டினதை வந்து பொட்டணத்தை ஓப்பன் பண்ணி ஒரு ஒயிட்டான துணியில் நல்ல துணியில் நம்ம வந்து ஒரு ரூமுடைய டெம்பரேச்சரில் அதை நல்லா வந்து விரிச்சு விட்டு நம்ம ஒரு 2 நாளைக்கு நம்ம வந்து அதை வந்து நல்லா காய விடணும். நல்லா காய்ஞ்ச பிறகு அதை எடுத்து நம்ம மிக்சியில் அடிச்சிடணும், பவுடர் ஆக்கிடணும். இப்போ வந்து முளைக்கட்டின மாவு ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோம். நம்ம இதில் வந்து 1 கப் எடுத்துக்கிறோம். இங்கே வேணால் முளைக்கட்டின மாவு இருந்துச்சுன்னா, ராகியில் முளைக்கட்டின மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. இல்லை நம்ம நார்மல் மாவாக நம்ம ராகி மாவு இருக்கு இல்லையா ரெடிமேடில், அந்த இதிலே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து ராகி மாவு இதில் போட்டுக்கிடுவோம். மாவு கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரண்டியில் கலந்துக்கிறணும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து முளைக்கட்டின மாவை ராகி மாவை வந்து கரைச்சாச்சு. ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்பில் தான் நம்ம வந்து 1 கப்பு மாவு எடுத்துருந்தோம் ராகி மாவு. இதில் வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கிறோம். 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்கிற நிலைக்கு வந்துருச்சு. நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இதை வந்து கொஞ்சம் தண்ணி நம்ம எடுத்துக்கிடுவோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் தனியாக. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை வந்து இதில் ஊற்றிக்கிடுவோம். நல்லா கட்டி விடாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். 2 கப்பு தண்ணி ஊற்றிருந்தேன். இப்போ நம்ம வந்து 1/2 கப்பு தண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இதுலேயே நல்லா தண்ணி விடுது பாருங்கள். இப்போ நம்ம நார்மல் மாவுக்குனா நம்ம வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம கிண்டணும். முளைக்கட்டின மாவுக்கு இப்படி தண்ணி நிறையா ஊற்றினோம்னா அது வந்து தண்ணி அதிகமாயிரும். அதனால தான் அளவாக கொஞ்சம் தேவைப்பட்டால் நம்ம 1/2 கப்பு தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதை வந்து மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஸ்லோவில் வச்சு 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், நல்லா தண்ணி விடுது பாருங்கள். அதாவே ஆட்டோமேட்டிக்காக நல்லா தண்ணி விடுது. முளைக்கட்டின மாவுக்கு மட்டும் நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும்ப்பா தண்ணி. அதே நல்லா தண்ணி விட்டு வேகுது. இப்போ இந்த கப்பில் வந்து நான் வந்து 1 கப்பு முளைக்கட்டின ராகி மாவு எடுத்திருந்தேன். இப்போ இதுக்கு தண்ணி வந்து 2 கப்பு ஊற்றினேன். இப்போ 1/2 கப்பு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். 1/2 கப்பு இதில் இருக்குது தண்ணி. முளைக்கட்டின ராகிலேயே நல்லா தண்ணி உறிஞ்சனால இப்போ அழகாக நமக்கு வந்து தண்ணி விடுது பாருங்கள். அழகாக தண்ணி விடுது பாருங்கள். இப்போ அடுப்பை வந்து நம்ம ஸ்லோவில் வச்சு நல்லா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ராகி மாவை வேக விடுவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். ராகியில் உள்ள வேர்கள் நல்லா ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள். இப்போ இந்த ராகி மாவுப்பா, இந்த முளைக்கட்டின ராகி மாவு ஏற்கனவே நம்ம வந்து சேல்ஸில் போட்டிருக்கோம். நிறைய சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை வந்து இறக்கிடுவோம். இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ அம்மா வந்து ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இந்த கேரட்டுடைய தோலை சீவிக்கிடுவோம். மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். கேரட்டை வந்து இந்த தோலை நல்லா சீவியாச்சு. கட் பண்ணிக்கிடுவோம். அம்மா வந்து பாதாமை ஊற வச்சுருக்கேன். இந்த பாதாமை ஒரு 8 பீஸ் எடுத்துக்கிடுவோம். இதை தோலை வந்து உரிச்சுக்கிடுவோம்.
இப்போ பாதாம் ஒரு 8 பீஸ் போட்டுக்குருவோம். இப்போ கொஞ்சமாக ஒரு சின்னதாக கொஞ்சோன்னு தேங்காய் எடுத்துக்குருவோம். தேங்காயும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்குருவோம். இப்போ பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேன், இந்த இதுவும் கொஞ்சம் போட்டுக்குருவோம். வந்து முருங்கைக்கீரை போட்டுக்குருவோம். அதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேம்மா, இந்த இதையும் போட்டுக்குருவோம். ஆப்பிள் எடுத்துருக்கேன், இதில் ஒரு அரை ஆப்பிள் எடுத்துக்குருவோம். அரை ஆப்பிள் கட் பண்ணி போட்டுக்குருவோம். இப்போ ஆப்பிளை கட் பண்ணி போட்டாச்சு. இது வந்து மஞ்சக்கிழங்குப்பா. இது வந்து இந்த மஞ்சக்கிழங்கு வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம்னா அப்படியே இருக்கும், கெட்டே போகாது, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மஞ்சக்கிழங்கு இல்லைன்னா நீங்கள் வந்து மஞ்சள் பொடி லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ தோலை சிவியாச்சு மஞ்சக்கிழங்குடையதை. இதை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். மஞ்சக்கிழங்குல வந்து உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதனால் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். கொஞ்சமாக அப்படி நறுக்கி போட்டுக்குருவோம். மஞ்சக்கிழங்கு இல்லைன்னா நீங்கள் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இதை போய் உங்களுக்கு நான் வந்து மிக்சியில் அரைச்சி கொண்டு வரேன். இப்போ மிக்சியில் நம்ம அடித்து கொண்டு வந்தாச்சு. நல்லா முருங்கைக்கீரை நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதோடைய பச்சை க்ரீன் கலரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குப்பா, ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வேக வச்சுருந்த ராகியோடையதை இதில் போட்டு கொடுப்போம். ஆறுனனால அப்படியே நல்லா ஆடை விழுந்துருச்சு. ராகியை ஃபுல்லாக நம்ம எடுத்து போட்டாச்சு கம்ப்ளீட்டாக. இது வந்து ஃப்ளாக்ஸீடுப்பா. ஃப்ளாக்ஸீடை நல்லா வறுத்துட்டு அம்மா வந்து பொடியாக்கி வச்சுருக்கேன். இது ஒரு டீஸ்பூன் போட்டுக்குருவோம். ஃப்ளாக்ஸீடு இதில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். இதை மிக்சியில் ஒரு சுற்றி கொண்டாரு. சுற்றியாச்சு பல்ஸில் எடுத்து நம்ம மிக்சி பவுலில் மாற்றிக்கிடுவோம். இவ்வளோதான்ப்பா, ஒரு அருமையான வெயிட் லாஸ் ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டில்ப்போ நம்ம அதிகமான சத்தான பொருள் நம்ம சேர்த்துருக்கோம். ஆப்பிள், பாதாம், முருங்கைக்கீரைலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கைப்பிடி லைட்டாக கொஞ்சம் போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக தரும். இன்னொன்று வந்து நல்லா முடியும் நல்லா கருகருன்னு வளரும். நம்மளுக்கு வந்து கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த ராகிலப்பா அதிகமான கால்சியம் இருக்குது, நல்ல உங்களுக்கு வந்து வைட்டமின் டி நிறைய இருக்குது. இந்த மாதிரி நம்ம ராகியை வந்து இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எலும்புகளுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்துக்கு கொடுக்கக்கூடியது. மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த கைகால் வலியெல்லாம் நம்மளுக்கு போக்கக்கூடியது. இப்போ டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா அதிக நேரம் பசிக்காதப்பா, நல்ல பசி தாங்கும், நல்ல வெயிட்டும் குறையும், நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.